கவனிக்கணும். எதுக்காக நாட்கள் உபவாசம்? நிறைய பேர் லென்த் நாட்கள்ல நிறைய பொருத்தனைகள், அதனுடைய 40 நாட்களான நான் இது சாப்பிட மாட்டேன், 40 நாள் இந்த நாள் உபவாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொறுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. உபவாச ஜெபங்கள் இந்த மாதிரி லென்த் நாட்கள் நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றோம்னா உபவாசங்கள் இருந்து நம்ம பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, மணவாளன் இருக்கும் பொழுது அவர் உபவாசிக்க வேண்டியது இல்லை, ஆனா மணவாளன் இவர்களை விட்டு போயிடுவாரு அப்ப உபவாசிப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த லென்த் நாட்களிலே கர்த்தருடைய ஆவியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனத்தின் மூலியமாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, என் ஆண்டவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, எனக்காக மரித்தாரு, எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு, மீண்ட வரப்போகிறாரு. அவர் மீண்ட வரப்போகிற இருக்கிறதுனால இந்த லென்த் நாட்களில நான் உபவாசிக்கிறேன். எதுக்கு உபவாசிக்கிறேன் தெரியுமா? என் ஆண்டவர் வர போறாரு அப்படின்னு சொல்லுமா. என் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவாருன்னு தெரியாது, அவர் வர போறாரு. அவர் வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த லென்த் நாட்களா நாம் யூஸ் பண்ணிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லுமா. இதுதான் முதல் காரணம் நம்மளுக்கு இந்த லென்த் நாட்கள்ல. எத்தனை காரியங்கள், எத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த லென்த் நாட்கள் ஏதோ காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கடைபிடிச்சுட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போயிடுவேன். அப்ப என் ஜனம் என்ன பண்ணுவாங்க, என் மனவாட்டி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எப்ப வர போறீங்க சொல்லிட்டு ஏக்கத்தோடு என்ன பண்ணுவாங்களா, உபவாசம் இருந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். நாமே சொல்லமா. அதை ஏவல் புஸ்தகத்தை சொல்லும் பொழுது அவங்க வருகை சமீபமா இருக்கிறதுனால இப்பொழுது என்ன பண்ணுங்க, உபவாசத்தோடு கூட அழுகையோடு என்ன பண்ணுங்க, அவர் பக்கமாய் திரும்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமேன் சொல்லுமா. அப்ப இந்த லென்த் நாட்களை நீங்க ஒவ்வொரு நாள் உபவாசிக்கிறீங்க, வாரத்துக்கு ஒரு முறை உபவாசிக்க போறீங்க, எத்தனையோ காரியத்தை நீங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க போறீங்கன்னா முதல் ஒரு காரியம், ஆண்டவர் வர போறாரு, அவர் வருகை எப்படி தெரியாது, ஆனா இந்த நாட்கள் அவர் வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக இந்த லென்த் நாட்கள் என்னுடைய கிருபையாய் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நீங்க அந்த விசுவாசத்தோடு ஒரு ஆண்டவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நம்மளை மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஆயத்தப்படுத்தணும், நம் நண்பர்களை ஆயத்தப்படுத்தணும், நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கின்ற இடத்துல. அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம ஆயத்தப்பட்டு மற்றவங்களும் என்ன பண்ணணும், நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆமென் சொல்லுமா. இந்த லென்த் நாட்கள்ல நம்ம சுத்திகரித்துக் கொண்டு, நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, 1 Thessalonians 5:23 சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருக்கணும் அப்படின்றார். அப்ப ஆண்டவர் வர போறாரு, அவர் வருகைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தான் உபவாசமா இருக்கிறது. அப்ப நம்மளை பரிசுத்தப்பட்டு அனுதினமும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நம்மளோடு கூட சேர்ந்து நம்ம குடும்பங்கள், நண்பர்கள் எல்லாரையும் நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டோடு உள்ள சந்தோஷப்படக்கூடியதா இருக்கிறது. ஆமென் சொல்லலாம்.